என்னைய கல்யாணம் கட்டிக்கிற உனக்கு ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த டயலாக் ப்ளஸ் அந்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்முடைய ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்கா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எப்ஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் வந்து பண்ண ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீ வெர்ஷன் இல்லைனாக்கா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க பயில் கொடுத்துருக்கேன், வேணுன்றதை நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நாம் பார்த்துடலாம். ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சேஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணக்கு சைடில் டெஸ்ட் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே மட்டும் 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படியே வந்து பார்த்தினாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போகிறேன் இல்லையா, ஸோ ஜஸ்ட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ கார்ட்டூன் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ நான் எங்கெங்கே அந்த கார்ட்டூன் இமேஜ் நான் கொடுத்துருக்கணும், ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கொட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். ஜஸ்ட் உங்கள் பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஷோருமோ அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே கலெக்ட் பண்ணுற கொட்டு அதே ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்குது சின்னசாக இருக்குனாக்க அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே சேமத்தில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டும் சரி டெஸ்ட்டோடைய கலர் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் இந்த பிக் ஆட் பண்ணியிருக்கேன்னா கீழே பேக்ரவுண்ட் பிக் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்க இம் சுட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினாக்க கலர் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கொட்டு இந்த இடத்துல உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே செமத்தில் அடுத்தடுத்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ப்ளஸ் டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பண்ணாக்க சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ்.
ஏன்னா வீடியோ சிம்பிளாக இருக்கா? ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறீங்கனாக்க என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க டேக் பண்ணி விடுங்க. நானும் எவ்வளோ பேர் எடிட் பண்ணுங்க நானும் வந்து பண்ணாக்க தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாம மீட் பண்ணலாம் கைஸ்.